வலது கருத்துக்கு கண்களை மூடு. ஹல்லேலூயா 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 சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 சொல்லிட்டீங்களா அதுக்குள்ள? ஆமென் 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 இயேசு ராஜா. ஆமென் 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 இயேசு ராஜா. Hallelujah, Amen. Hallelujah, Amen. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையினால் நிரப்பி உம் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும் ஆவியானவரே. நீராளுகை செய்யும். அப்படியே வாரும் தூய ஆவியானவரே, அப்படியே பாடிக்கிட்டே இருங்க. வாரும் தூய சத்தமாய் நம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் சுவாமி. இது அருமையான வியாழக்கிழமை போவதில்லை. உங்களுடைய திரு சமூகம் வந்திருக்கிறோம் ராஜா. உங்களுடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறார். வந்திருக்கின்ற பிள்ளைகளையும் வர முடியாத பிள்ளைகளையும் இதோ கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். என்னை நீரைத்து நீராளுகை ஆளுகை செய்வீராக. சொல்லுங்க, ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் அப்பா. உடைய பிரச்சனைகளுக்குள்ள வரட்டும் சுவாமி. சொல்லுங்க, உடைய பிரச்சனைகளுக்குள்ள வரட்டும் சுவாமி. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உடைய பிரச்சனை எங்களுக்கு வேணும்.
உங்களுடைய பிரசன்னத்தினால் நாங்கள் ஆண்டவரே சொல்லுங்க, உங்களுடைய பிரசன்னத்தை அனுப்புங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர செய்யுங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரசன்னைகள் வேணும்ப்பா. உங்க பிரசன்னை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உங்களுடைய பிரசன்னை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு துணை, நீங்க தான்ப்பா எனக்கு ஆறுதல், நீங்க தான்ப்பா எனக்கு கிடையும், நீங்க தான்ப்பா எனக்கு அரண், நீரே எனக்கு சக்தி, நீரே எனக்கு வலிமை, நீரே எனக்கு வல்லமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா இல்லாமையான காலையிலே சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி 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 சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோட ஸ்துதிக்கிறோம், நன்றியோட ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆவியானவர் பலனால் நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புவதற்காக நன்றி, எங்களை நிரப்புவதற்காக நன்றி, எங்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி, நிரப்புவதற்காக நன்றி. வார்த்தைகளை அனுப்புங்கப்பா, வார்த்தைகளை அனுப்பி வார்த்தைகளை அனுப்புங்கப்பா, வார்த்தைகளை அனுப்பி வார்த்தைகளை அனுப்பி இயேசுவின் நாமத்திற்காக இயேசுவின் நாமத்திற்காக வார்த்தைகளை தாமே சொல்லி ஆமென் 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 ஆமென். சங்கீதம் 96:1. சரி சரி கற்பனை கொஞ்சம் பேர் பேசிக்கோங்க. சங்கீதம் 96:1. ஆமென். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பாருங்க, எல்லாரும் வாசிப்போம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம். கரங்களை தட்டி உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் வல்லமை மேலானது, இறைவா உம் வார்த்தை மேலானது, இறைவா உம் வல்லமை மேலானது, இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவருக்கு போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி நன்றி நன்றி நன்றி. சங்கீதம் 18:1 வாசிப்போமா? சங்கீதம் 18:1 வாசிப்போம். யாராவது ஒருத்தர் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 18:1. அமர்ந்து கொள்ளுங்கள், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 18:1 வேகமாக. அவர் உரைத்தது, அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். அன்பு கூறுகிறேன். ஆமென். அவர் உரைத்தது, அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இது சொல்றார் அழகா. அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சங்கீதம் 18:1 என்ன சொல்லுகிறது? யாராவது ஒருத்தர் அவர் உரைத்தது அவர் உரைத்தது, என் நாட்டிலாகிய ஆண்டவரே, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆற்றலாகிய ஆண்டவரிடம் என்ன செய்யணும்? அன்பு கூற அவரை வேண்டும். அன்பு கூறுதல். ஹல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவரை அன்பு செய். அதுக்கப்புறம் உனக்கு அடுத்திருப்பவனை அன்பு செய்ய அன்பு செய். கொடுத்து அடுத்திருப்பவனை அன்பு செய்யலன்னு என்ன பிரயோஜனம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வேகமாய். அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு நன்றி. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் தம் பொய்யர். சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர், தம் கண்முன்னே உள்ள சகோதரர் தம் சகோதரிகளிடம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் அன்பு செலுத்தாதோர், கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. அன்பு செலுத்த முடியுமா? முடியாது. இங்க வந்து உட்காருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை தான் இங்க வந்து உட்காருங்க சகோதரி, இங்க வந்து உட்காருங்க. காத்து நல்லா வருது. இப்படி வாங்க, பரவாயில்ல வாங்க. அல்லேலூயா. மறுபடியும் பிடிங்க அந்த வசனத்தை படிச்சா வந்துருவீங்க. அல்லேலூயா. கடவுளிடம் அன்பு கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் தம் சகோதரிகளை சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். இப்ப என்ன சொல்றது? கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம்முடைய சகோதர சகோதரிகளை தங்கச்சி அக்காவை பார்த்து முறைக்கிறது, அக்கா தங்கச்சி பார்த்து முறைக்கிறது, நான் பக்கத்துல உட்கார மாட்டேன்னு சொல்றது, எனக்கு நீ வேண்டான்னு சொல்றது, நான் எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்றது. என்ன சொல்றான்? இப்படித்தானே இருக்கிறோம். அப்போ அன்பு கூறுவே இன்னும் அதிகமா எங்கே? நான் தந்தையானால் எனக்குரிய அன்பு எங்கே? நான் தலைவனால் எனக்குரிய மரியாதை எங்கே? உன் சகோதர சகோதரி நீ அன்பு செய்யாம ஆண்டவர் சமத்தில் எப்படி உட்காரு? அல்லேலூயா. உன் கையை 2 கை பைபிளை வச்சு 2 கை விரிக்கல, கையை மட்டும் விரிச்சு காட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை ஒரே அப்படியே கை விரிக்கல. உன் கையில் என்ன இருக்கு? வெறுமையர். வெறுமையா இருக்கா? ஏதாவது ஒண்ணுமே இல்லை. இருக்கா கையில்? ஏதாவது ஒன்றுமே இல்லை. போகும்போது நம்ம என்ன செய்வோம்? எதாவது எடுத்துகிட்டு போவோமா? ஒண்ணுமே எடுத்து இந்த கையில் எதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா? கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. அதெல்லாம் சத்தமெல்லாம் நல்லதாக இருக்கு. எதை கொண்டு வந்தோம்? கொண்டு செல்ல. எதை கொண்டு வந்தோம்? எதாவது நீ கொண்டு வந்தியா? எதாவது கொண்டு போவியா? அப்படின்னு இந்த முறப்பு வெறப்பு, எதுக்குமே இந்த முறப்பு வெறப்பெல்லாம்? முறப்பு வெறப்பு வேணுமா? வேண்டாம். சொல்லுங்க. வேண்டானே வேண்டாம். வாயை திறந்து சொல்லுங்க. வேண்டாம். வேண்டாம். ஆண்டவரே நாங்கள் முறைக்க மாட்டோம். ஆண்டவரே நாங்க மறைக்க மாட்டோம். ஆண்டவரே நாங்கள் விரைக்க மாட்டோம். ஆண்டவரே நாங்க விரைக்க மாட்டோம். விரைச்சிக்கிட்டு போக மாட்டாங்க. விரைச்சிட்டு போக மாட்டோம். நாங்கள் அன்பா இருப்போம் ஆண்டவரே. நாங்க அன்பா இருக்க நாங்கள் மாட்டோம். இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரே. நாங்க இருக்கிறது நாங்கள் இருக்கிறது சின்ன சின்ன மந்த ஆண்டவரே. இந்த மந்தை நாங்கள் பிரிஞ்சு போட்டால் யார் ஆண்டவரே வருவா? யார் ஆண்டவரே எங்களுக்கு துணையா இருப்பா? நாங்கள் முறைச்சிக்க மாட்டோம். நாங்கள் முறைக்க மாட்டோம். கடுப்பேற்ற மாட்டோம். சொல்லுங்க. நான் கடுப்பேற்ற மாட்டோம். அன்பு செய்வோம். அன்பு செய்யறது பாட்டினா மட்டும் பத்தாது. அன்பு செய்ய பாடினா மட்டும் அன்பு பத்தாது. செய்வேன் பாடினா மட்டும் பத்தாது. அன்பு செய்ய பாடினா மட்டும் அன்பு பத்தாது. கூறுவேன்னு பாடினா மட்டும் பத்தாது. சொல்லுங்க வாய்த்திருந்து. அன்பு செய்ய பாடினா மட்டும் பத்தாது. உன் முன்னால் இருக்கிற சகோதரனை சகோதரன் நீ அன்பு செய்யலைன்னா மறைவாய் இருக்கிற தேவனை நீ எப்படி அன்பு செய்ய முடியும்? ஆமென். மறைவாய் இருக்கிற தேவனே எப்படி அன்பு நீ செய்ய எப்படி முடியும்? அன்பு செய்வ? கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும்? உனக்கு முன்னால் இருக்கிற சகோதர சகோதரன் நீ அன்பு செய்யறதுக்கு உனக்கு வெட்கம், அல்லேலூயா. வெறுப்பு, வெறுப்பு, வைராக்கியம். வைராக்கியம். அப்ப வைராக்கியம் தூக்கி போட்டுருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வைராக்கியத்தை தூக்கி போடுவோம். வேரோடு தூக்கி போட்டுருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறுப்பும் கோபமும் துன்னேரும் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். அப்படின்னா வெறுப்பும் கோபமும் நம்ம அலட்டிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய உணர்வுகள் என்ன மாற்றங்கள் வரும். ஒரு பெண் கோபப்படுகிறார் என்று சொன்னால், இல்லை அழுகிறார் என்று சொன்னால் அவளுக்கு ஏதோ நரம்பு கட்டாயிருமா? அல்லேலூயா. வேதனைப்படும் போது ஒரு பெண்
ரொம்ப கவலையோடு அழுகிறான்னு சொன்னேன். என்ன ஆகுமாமா? நரம்பு கட்டு. ஏதோ ஒரு நரம்பு அவங்களுக்கு கட்டாகும். அல்லேலூயா. பெண்கள் அவ்வளோ மென்மையானவர்கள் என்று சொல்லப்படுது. இயேசுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இப்போ நம்ம பெண்களோடு ஐக்கியமாக இருக்கிறோமா, அந்த வைராக்கியமாக இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். இருக்கிறோமா? இருக்கிறோமா? எத்தனை பேர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அம்மா பேசிக்கிறீங்க? டைம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. டைம் இல்லை. அல்லேலூயா. 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 நீ அங்கே பேசுறியாம்மா? யார்கிட்ட? சொல்றவங்க பேசுறது இல்லையா? இப்படி சொல்றவங்க பேசுறது இல்லையான்னு ஆம் என்றாலாம் இல்லை என்றால் இல்லை. அதோடு போயிட்டா நல்லது. பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. ஆம் என்றால் ஆம். இல்லை என்றால் இல்லை. நீ நல்லா இருக்காமா, நான் நல்லா இருக்கேன், அது போயிட்டு அது பிரச்சனையே இல்லை. போயிட்டு பிரச்சனை இல்லை. என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டம். ஓகே, எல்லா கதையும் வெளியே வந்து நான் அறிகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? ஆம் என்றாரா இல்லை என்றால் இல்லை. நல்லா இருக்கேம்மா, காலை எழுந்திரிச்சோமா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கும் சமாதானம் உண்டாகும். முடிஞ்சு போச்சு. அந்த சமாதானத்தை ஷேர் பண்ணிட்டோம்னா அன்பு கூறுகிறது. அவ்வளோதான். வேறு சொந்த கதை சோக கதைலாம் பேசினா அதான் சொந்த கதை சோக கதை யார்கிட்ட பேசணும்? அதனால தான் எரேமியா 33:3 சொல்லுது. எரேமியா என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விலக்கி கூறுவேன். ஆமென், ஆமென். மனுஷன் சொன்ன கவலை தீர்ப்பானா? தீர்க்க மாட்டேன். உன் கவலை போய் மனுஷன் சொன்னா நடக்குமா? நடக்காது. உன் ப்ராப்ளத்தை மனுஷனை டிஸ்கஸ் பண்ண நடக்குமா? நடக்காது. என்னிடம் ஆமென், அல்லேலூயா. என்னிடம் பண்றாரு. யார்கிட்ட பண்றாரு? ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். என்கிட்ட கேளுங்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்கிட்ட கேளு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். ஆமா, இளைப்பாறுதல் தருவேன். சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் எங்களை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வசனம் என்ன சொல்லுது? என்னிடம் மன்றாடு, நான் செவி சாய்ப்பேன். பேசுறவங்களே பேசுறது இல்லைன்னு குறைஞ்சு பேசினா எப்படி இருக்கும்? நீ என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை வருது? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு நீங்க கொடுங்கப்பா. ஆமென், அல்லேலூயா. நீங்க கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதனால தான் பாயத்தோட வந்திருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு மாத்திரம் புகழ். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் நான் உனக்கு மறைபொருள்களை உனக்கு நான் விலக்கி கூறுவேன். மறைபொருள் என்ன? 1 யோவான் 4:20-21. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக கூறிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் தம் பொய்யர். சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். அடுத்த வசனம், தம் கண்முன்னே உள்ள சகோதர தம் கண்முன்னே உள்ள சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இந்த கட்டளை எத்தனை பேர் ஒரே பண்றீங்க? ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க? ஆமென் சொல்ல மாட்டோமே. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டோமே. ஆமென் சொல்ல மாட்டோமே. நான் சொல்லுவேன் ஆமென். ஆமென். இயேசு ராஜா. ஆமென். 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 இயேசு ராஜா. ஆமென். ஆமென். இயேசு ராஜா. ஆமென். ஆமென். இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, பாடுங்க, கீதானா அழகா பாடுங்க. பாடு. ஆமென். ஆமென். இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா. ஆமென். ஆமென். இவ்வளவு
கஷ்டப்பட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன். உன் புத்தி எங்கேயோ சாக்கடையில் கிடக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் உனக்கு பாடுறதுக்கு தோணலையே. அல்லேலூயா. தோணலையே. உன் ஞாபகம் எங்கே இருக்கு? ஐயோ, அத்தனை வேலையை விட்டு போட்டிக்க மாட்டேனே. அல்லேலூயா. எவ்வளவோ வேலை, மரபடிக்கிற வேலை இருக்குது. நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே. நான் எப்படி ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். 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 இயேசு ராஜா. நான் பாடுமா? கொஞ்சம் ராகத்தோட பாடலாமா? ஆமேன். ஆமேன். இயேசு ராஜா. ஆமேன். ஆமேன். இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. இந்த அல்லேலூயா ஆமேன் எதுக்கு பாடுறோம்? யாருக்காவது தெரியுமா? எதுக்காவது தெரியுமா? அம்மா உனக்கு தான்மா தெரியுமாம்மா? எதுக்காக பாடுறோம்? எங்கிருந்து பாடுறோம்? இது எங்கிருந்து பாடுற சத்தம் யாருக்காவது தெரியுமா? விண்ணகத்தில் 64 30 அச்சிஷ்டவர்களும் ஒன்றென்றும் அனுதினமும் பரிசுத்தர் 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 என்று விண்ணகத்தில் 64 30 4 உயிரினங்களும் சேர்ந்து இடைவிடாது ஆண்டவரை பரிசுத்தர் 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 உன்னதங்களில் ஓசானா என்று இடைவிடாது பாடப்படுது. அப்போ ஆமேன் அல்லேலூயா. இது எங்கே இருக்குது? வேதத்தில் தெரியுமா? திருவெளிப்பாடு எத்தனாவது அதிகாரத்தில் இருக்கு? எங்கே இருக்கு? 19ஆம் அதிகாரம். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். பைபிள் தானா ஒரு சந்தேகம் வந்து 4ஆம் வருஷம் அந்த 24 மூப்பர்களும் சொன்ன வசனம் வருது. அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் இந்த அம்மா என்ன சொன்னாங்க? 64 மூப்பர்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 24 மூப்பர்களும் அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் 2 பேர் மாற்றுங்க. அடுத்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருக்கின்ற கடவுள் முன் விழுந்து வணங்கி எப்படி வணங்கி? விழுந்து வணங்கி. என்ன பண்ணோம்? திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் மறப்பமா? மறக்க முடியவில்லை. அல்லேலூயா. மறக்கக்கூடாது. எல்லாம் மறக்கிறதில்லை. இதெல்லாம் மறந்துடுது. சண்டை கட்டுறதை மறக்கிறது இல்லையே. வாய் பேசுறதை மறக்கிறது இல்லையே. திட்டினதை மறக்கிறது இல்லையே. வசனத்தை மறக்கலாமா? ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் அல்லேலூயா சொல்லி வெட்கப்படலாமா? நான் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன். சொல்லுங்க வாய்க்கணும். நான் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன். ஆண்டவர் முன்பு பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கும் பொழுது ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி அவரை வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நான் ஆண்டவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா என்று சொல்லி பாடுகிறேன். விண்ணகத்திலே 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருக்கின்ற கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமேன் அல்லேலூயா என்று பாடினார்கள்.
2ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை. அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை. அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை. உண்மை உள்ளவை, நீதியானவை. நீதியானவை, தன் வரத்தமையால் பரத்தமையால் மண்ணுலகை உட்படுத்திய பேர் போன அந்த அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். அவர் தம் தீர்ப்பு பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழி வாங்கினார். ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இப்போ 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? மீண்டும் அந்த மக்கள் மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா அல்லேலூயா அந்த நகர் நடுவிலிருந்து அந்த நகர் நடுவிலிருந்து என்றென்றும் புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அப்போ நீங்க துதிக்கிற ஆமென் அல்லேலூயா எப்படி போகுமா? புகை போல புகை போல, தூபம் போல போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் பெருந்திரளான மக்களின் கூட்டம் போலும் திருவெளிப்பாடுமா? வெளிப்பாடு. கூச்சல் போலும் வெளிப்பாடு கடைசியில் இருக்கு பாரு, 19ஆம் அதிகாரம் வெளிப்பாடு. பேஜ் நம்பர் 490. அதெல்லாம் இருக்காது, உங்களுக்கு தெரியாது. அவங்க சிஎஸ்ஐ பேரு. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிப்புல. அப்பொழுது திரளான ஜனங்கள் இதும் இதுவும் ஆரவாரம் போலவும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பெரு வெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் பலத்த இடி முழக்கம் இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஆமென். 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 நீங்க வாசிங்க. இப்ப வேற ஒருத்தர். பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொளியை கேட்டேன். அது சொன்னது அல்லேலூயா. என் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகிறார். ஆமென். ஆமென். இப்போ ஆமென் அல்லேலூயா பாடும்போது ஏன் நமக்கு வாயெல்லாம் இப்படி பாடுறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? 24 மூப்பர்களும் 4 முகங்களும் சேர்ந்து பாடுறாங்களே. விண்ணகத்தில் இருந்த குரலை கேட்டேன் அல்லேலூயா. அப்போ நம்ம அல்லேலூயா சொல்லும்போது எப்படி இருக்கணும்? பேரிடி முழக்கம் போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? பேரிடி முழக்கம் போல இருக்க வேண்டும். இடி உழுந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இடி உழுந்த எப்படி இருக்கும்? இடி உழுந்த எப்படி இருக்கும்? எப்படி இருப்பான்னா பேன். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? அப்ப இடி உழுந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேரிழக்கத்தோட அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. வெறுப்பு வயிறாக்கி நமக்குள்ள வந்துச்சுன்னா ஜெபிக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு துளியோடு விஷம் உள்ள இறங்கி பேசுங்க. பாம்பு விஷம் மாதிரி அதுக்குள்ளவே அப்படியே குடம் போட்டு என்ன பண்ணிடுறோம்? அதனால நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன வெறுப்பும் வைராக்கி இருக்கக்கூடாது. வெறுப்பு என்ன அர்த்தம்? வெறுப்புனா வெறுப்பு. அல்லேலூயா. இந்த வெறுப்பு வைராக்கி இருக்கக்கூடாது. வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள். மாற்றம் மாற்றம் இல்லையா? அந்த வெறுப்பு வைராக்கி இல்லாமல் போட்டுருமே. இந்த ரிலாக்ஸத்தை கிறிஸ்டி என்ன பொம்முன்னு இருக்கிறாள். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. சங்கீதம் 18:6 என்ன சொல்லுது?
ஆமென். என் நெருக்கடி வேளையில் என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் நான் மன்றாடினேன். ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று நமது கோவிலில் இருந்து அவர் என் குரலை கேட்டார். அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை.